கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவரையும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே அன்பாய் அழைக்கிறேன். நமக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைய நாளிலே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடே வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரரிடத்தில் போக துணிகிறதென்ன? அல்லேலூயா! எவ்வளவு அருமையாய் இந்த வார்த்தை கூறுகிறது என்பதை நீங்கள் சற்று கவனமாய் நீங்கள் கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுக்குள் ஒரு வழக்கு இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் தயவு செய்து நீங்கள் பரிசுத்தவான்களிடத்திலே நீங்கள் போய் அவர்களிடத்தில் நியாயம் விசாரிக்கிறது நல்ல ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 2வது வசனத்திலே பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? ஓ அல்லேலூயா! இந்த வார்த்தையும் எவ்வளவு அழகாய் நமக்கு கற்பிக்கிறது பாருங்கள். உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாக இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? அல்லேலூயா, அல்லேலூயா! என கருமையான தேவ ஜனங்களே, உங்களுக்குள் அப்படி ஏதாகிலும் வழக்குகள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அதை பரிசுத்தவான்களிடத்தில் அதாவது பாருங்க, பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் பொழுது உங்களை சபையிலே நடத்துகிறவர்கள் தான் பரிசுத்தவான்கள். அப்படி அவர்களிடத்தில் நீங்கள் உங்கள் வழக்குகளை நீங்கள் அவர்களிடத்தில் சொல்வீர்கள் என்று சொன்னால் அவர்கள் அழகாய் தேவனுடைய ஞானத்தை கொண்டு அவர்கள் அருமையாய் தீர்ப்பு சொல்வார்கள். வழக்கு என்று வருகிற பொழுது அது பிசாசினுடைய ஒரு செயல்பாடாய் காணப்படுகிறது. பரிசுத்தவான்களிடத்தில் போக வேண்டுமானால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பரிசுத்தவான்கள் தேவனுக்கு முன்பாக அவர்கள் உத்தமர்களாய், உண்மை உள்ளவர்களாய், தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு பரிசுத்தவான்கள் கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கிறபடினாலே ஆவியானவர் அவர்களோடு இடைப்படுவதினாலே பரிசுத்தவான்கள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகையினாலே எனக்கருமையான தேவ ஜனங்களே, உங்களுக்குள் வழக்கு ஒன்று வருகிறது என்று சொன்னால் அது பிசாசினுடைய தந்திர செயல்பாடாய் காணப்படுகிறது. அந்த தந்திரமானவன் நம்மை சுலபமாய் ஏமாற்றி விடுவான். பிரியமானவர்களே, ஆனால் அப்படி நம்மை ஏமாற்றி விட்டான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நாம் நிச்சயமாகவே பரிசுத்தவான்களிடத்தில் நம்முடைய வழக்குகளை நாம் சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியின் உதவியை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை நமக்கு சொல்லி நம்மை அவர்கள் ஆறுதல் படுத்துவார்கள். இதுதான் வழக்கை தீர்க்கிறதான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. நாம் ஜெபிக்கலாமா? தயவு செய்து நீங்கள் உங்களுக்குள் ஏதாகிலும் வழக்குகள் இருந்தால் அதை சபையினுடைய
போதகரிடத்திலே, பரிசுத்தவான்களிடத்திலே தயவு செய்து சொல்லும்படி உங்களை அன்பாய் நான் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, இந்த நாமத்தினாலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுக்குள் வழக்குகள் ஒன்று வந்ததே என்று சொன்னால், நாங்கள் ஆண்டவரே சபையினுடைய ஆண்டவரே போதகரிடத்திலே நாங்கள் அதை சொல்லும்படியாய் கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துவீராக. இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அவர்களுக்குள் இருக்கிறதான வழக்குகளை ஆண்டவரே அஞ்ஞானிடத்திலே சொல்லாமல் ஆண்டவரே பரிசுத்தவான்களிடத்திலே சொல்லும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.